ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான காடை முட்டையில் பெப்பர் தொக்கு எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காடை முட்டையில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லாத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்துக்கு நல்லது, ரத்தத்தை சுத்தப்படுத்தும். அப்புறம் பார்த்திங்கன்னா போன் ஸ்ட்ரென்த்து ரொம்ப நல்லது, போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. எலும்புகள்லாம் நல்லா வலுப்படும், ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு ஜீரண கோளாறு பிரச்சனைக்கும் சரியாகும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தடில் தான் நான் இன்றைக்கி குக் பண்ண போகிறேன். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நார்மலாக நம்ம முட்டை வேக வைக்கிற மாதிரியே இது வேக வச்சுக்கலாம். அந்த டைமிங் தான் ஆகும். முட்டை வேக வச்சு எடுத்து தோலை நீக்கிட்டு இதனை கீரல் போட்டு எடுத்துக்க போகிறேன். கீரல் போட்டோம்னா தான் நம்ம அந்த மாதிரி தொக்கு செய்யும்போது நல்ல உப்பு காரம் உள்ளே இறங்கி நமக்கு சூப்பரான ஒரு ஸ்பைசியான ஒரு இதாக கிடைக்கும் நமக்கு. அதுக்கு கீரல் போட்டு எடுத்து வச்சாச்சு. இதுக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ண வேண்டாம். நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், 1 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் தட்டி போட்டுக்கிறேன் எண்ணெயில். 2 துண்டு சின்ன சின்ன துண்டாக இஞ்சியும் 4 பல் பூண்டும் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கடுகு கடலைப்பருப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள், எண்ணெயிலே இதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். காடை முட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ கால்சியம் ப்ரோட்டீன்ஸுங்க, நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. நிறைய பேர் ஹீட்டுன்னு நினைப்பாங்க. காடை தான் ஹீட்டுங்க. காடையோட முட்டை நமக்கு ஹீட்டே கிடையாது. ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்டு. இது கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். கன்சீவ் லேடிஸும் தாராளமாக சாப்பிட்லாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கன்சீவ் லேடிஸ் காடை முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஹீட்டுன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. இது ரொம்ப ப்ரோட்டீனு. இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி, ஜீரகப்பொடி, கறி மசால் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. கறி மசால் பொடி ஆட் பண்ணும்போது நல்லா பெப்பர் தொக்கு மாதிரி நல்லா சூப்பராக ஸ்பைஸியாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. மசாலோட அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறமா அந்த எக்ஸை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பத்தலைங்க, மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணேன். அவ்வளோதான், சூப்பரான ஒரு பெப்பர் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டுக்கு பரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாப்பா பாருங்கள் அப்படியே எடுத்து முழுங்குற, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு 10 days ஒன்ஸ் பார்த்திங்கன்னா காடை முட்டை சேர்த்துறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.